டு டிடிஎஸ் பயாலஜி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து செக்ஷுவல் அதாவது ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கையை பற்றி பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அதோட ஜென்ரல் கேரக்டர்ஸை பற்றி பார்த்தோம். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆஃப் ஃபங்கையை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்கை அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபங்கை வந்து எங்கெங்கெல்லாம் இன்னும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா படிக்கிறப்ப இன்னும் நல்லா ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நிறையா வீட்டில் போய் சர்ச் பண்ணுறப்ப இது ஃபங்கை அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஃபங்கை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கோம்னா, மோஸ்ட்லி மாய்ஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சம்மர் டேஸ் அப்போ வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வெயிலில் காய வைப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த மாய்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சு சம்மர் சீசன் அப்போ தான் அந்த கிளாத்ஸ் எல்லாம் காய வைப்பாங்க. ஸோ அந்த கிளாத்ஸ் அப்போல்லாம் அந்த மாய்ஸ்ட் கண்டிஷனில் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்க ஆரம்பிச்சிடும். ஒயிட் கலரில் அந்த கிளாத்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம என்ன கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது ரொம்ப நாளாக பீரோவில் இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அது வந்து ஒயிட் கலரில் ஒரு மாதிரி இப்போ பவுட்ரு மாதிரி இருக்கும். நம்ம தொட்டு பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பவுட்ரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னென்னா ஃபங்கை, அதுவும் ஒரு ஃபங்கை. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம சாப்பிட்றப்போ ஒரு சிறுகீரை ஒன்று சாப்பிடுவோம். ஸோ அந்த கீரை வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி தான் இருக்கும் அந்த கீரை. அந்த கீரையோட பேக் சைட் இதான் மேலே அந்த கீரையோட ஃப்ரண்ட் பார்ட்னா அதோட பேக் சைடில் கீழே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பேச்சஸாக இருக்கும். ஒயிட் கலரில் பேச்சஸாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் ஒரு ஃபங்கை. என்ன டைப் ஆஃப் ஃபங்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இட்ஸ் அ ஆல்புகோ. ஸோ ஆல்புகோ ஸ்பீஷிஸ் அது ஒரு ஃபங்கை. ஸோ அந்த ஃபங்கை தான் அந்த சிறுகீரையில் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பேச்சஸ். நிறைய லீவ்ஸில் இது மாதிரி இருக்கும். நிறைய லீவ்ஸ் வந்து எல்லோயிஷாக இருக்கும், பாதி எல்லோவாக இருக்கும், பாதி க்ரீனாக இருக்கும். நிறையா இது வந்து ரெட் கலர்லேயும் இருக்கும். நிறையா ஸ்டெம் வந்து ஒரு இது மட்டும் ஒரு லைன் மாதிரி ஒரு ரெட் கலரில் இருக்கும். நிறையா ஸ்டெம் வந்து பேச்சஸாகவும் இருக்குது. இது மாதிரி ஒயிட் பேச்சஸ், எல்லோ பேச்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாமே வந்து ஃபங்கல் அட்டாக் ஆகலை. ஃபங்கல் அட்டாக் பண்ணுறது தான் அந்த பேச்சஸ். ஸோ இது எல்லாமே ஃபங்கஸ் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதோட ரீப்ரொடக்ஷன், ஃபங்கையோட ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபங்கை வந்து போத் ஏசெக்ஷுவல் அண்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசெக்ஷுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏசெக்ஷுவல்னா தெரியும், சிங்கிள் பேரண்ட்லேருந்து ஒரு ஆர்கானிசம் கிடைக்கும், அதுதான் ஏசெக்ஷுவல். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா 2 பேரண்ட்ல இருந்து ஒரு ஆர்கானிசம் கிடைக்கக்கூடியது தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏசெக்ஷுவல் என்ன, ஒரு சிங்கிள் பேரண்ட்ல இருந்து ஒரு ஆர்கானிசம் கிடைக்கக்கூடியது தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அட்டைன் ஆகுது ஃபங்கையில். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்போர் ஃபார்மேஷன். மோஸ்ட்லி காமனாக எல்லா ஃபங்கையும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போகுது அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா ஃபங்கையும் ஸ்போர் ஃபார்மேஷன் தான் ஃபார்ம் பண்ணோம். இந்த ஃபார்மேஷன் தான் எப்பயாச்சும் தான் நடக்கும். ஸோ ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்றது தெரியும், ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ஒரு ஃப்ரூட் பாடி வரும். அந்த ஃப்ரூட் பாடிக்குள்ளே நிறைய ஸ்போர்ஸ் இருக்கும். அந்த ஸ்போர்ஸ் வந்து எப்போ ஒரு விண்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு உரசிட்டு போனாலும் அப்போ வந்து அது பர்ஸ்ட் ஆகி அந்த ஸ்போர்ஸ்லாம் டிஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டிஸ்போஸ் ஆன ஸ்போர்ஸு வேறு எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆகி ஜெர்மினேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொரு நியூ ஃபங்கையாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்போர் வந்து என்ன பண்ணுதுன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கொண்டு போய் கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்போர்லே எப்படி வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இதுதான் ஒரு ஹைஃபே அப்படின்னா, நம்ம வந்து செப்டம் ஹைஃபேவே வச்சுக்குவோம். இதுதான் இந்த ஹைஃபே பிரான்ச்சு ஹைஃபே. இந்த ஹைஃபேலேருந்து ஒரு இடம் மட்டும் நீட்டமாக ஒரு ஸ்டாக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட் பாடி. இந்த ஃப்ரூட் பாடிக்குள்ளே நிறைய ஸ்போர்ஸ் இருக்குது. இந்த ஸ்போர்ஸ் தான் எப்போ அது லிபரேஷன் டைம் மெச்சூர் ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் லிபரேட் ஆகிரும். இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே டிஸ்பர்ஸ் ஆகி வேற ஒரு இடத்துல போய் இன்னொரு ஹைஃபே மாதிரி ஆக ஆரம்பிச்சு, எப்போ அதுக்கு ஸ்போர் ஃபார்மேஷன் வருதோ அப்போ அந்த ஸ்போர் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிச்சு அதுலேருந்து திருப்பி இன்னொன்று. இதே மாதிரி தான் சைக்கிள் ஓடிட்டுருக்கு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்போரில். ஸோ இந்த ஸ்போர் வந்து ஒரு ஸ்போர் இருக்குன்னா, இந்த ஸ்போர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஹைஃபே மட்டும்தான் வரும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புரோட்டோனீமா. ஸோ இது பிரான்ச் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அது ஹைஃபே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்போர்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு பேர் வந்து புரோட்டோனீமா. ஸோ இதுதான் இந்த ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் அந்த ஸ்போர்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதோட ஸ்போரோட ஸ்போர் ஃபார்மேஷனை வச்சு 3 டைப் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்டோஸ்போர்ஸ், இன்னொன்று எண்டோஸ்போர்ஸ், இன்னொன்று ஜூஸ்போர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ்.
ஃபஸ்ட்டு எக்டோஸ்போர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த ஸ்டாக்கு. இது ஒரு ஃப்ரூட் பாடி. இந்த ஃப்ரூட் பாடிக்கு வெளியே ஸ்போர் ஃபார்மேஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எக்டோஸ்போர்ஸ். இதே எண்டோஸ்போர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரூட் பாடிக்கு உள்ளே வந்து நிறைய ஸ்போர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் பாடி டிட்டாச் ஆகி அதுக்கப்புறம் அதுக்குள்ளேருந்து வெளில வந்தால் தான் ஸ்போர்ஸ். இது வந்து அந்த ஸ்போர்ஸ் ஒன்று அதுவே தனித்தனியாக கட் பண்ணிட்டு வெளில போயிட்டே இருக்கும். ஸோ சர்ஃபேஸுக்கு வெளியே இருந்தால் அது எக்டோஸ்போர்ஸ், சர்ஃபேஸுக்கு உள்ளே இருந்தால் அது வந்து எண்டோஸ்போர்ஸ். இதே ஜூஸ்போர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூஸ்போர் வந்து அந்த ஸ்போருக்கு வந்து ஃப்ளஜெல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஜூஸ்போர்ஸ், அதாவது மொட்டைல் ஸ்போர் அப்படின்றது தான் ஜூஸ்போர். ஸோ ஃப்ளஜெல்லாக இருந்தாலே அது மொட்டைல். ஸோ மொட்டைலாக இருந்தால் அது மோஸ்ட்லி எங்கே இருக்கும்னா அக்வாட்டிக்கில் தான் இருக்கும். ஸோ இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு இந்த ஃப்ளஜெல்லாவை யூஸ் பண்ணி அது மூவ் ஆகுது. அதோட ஃபேவரபிள் இடத்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அது ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னா ஸ்போரோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ஒரு ஸ்பொராஞ்சியம்குள்ளே நிறைய ஸ்போர்ஸ் இருக்குது. இன்னொன்று இதுக்கு பேர் காலும்னெலா. இந்த காலும்னெலா சுற்றி நிறைய ஸ்போர்ஸ் இருக்குது. இந்த ஸ்போர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொனிடியா. ஸோ கொனிடியா. இந்த ஸ்போர் பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூஸ்போர்ஸ். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்போர்ஸே இன்னொரு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஸ்போர்ஸ் வந்து எப்போ நடக்குதுன்றதை பேஸ் பண்ணி 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. எப்போ ஸ்போர்ஸ் நடக்குது, ஒன்று ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ ஒரு ஸ்போர்ஸ் நடக்கலாம், இல்லாட்டி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் ஒரு ஸ்போர்ஸ் நடக்கலாம். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ நடக்கிற ஸ்போர்ஸ் பேர் மைட்டோஸ்போர்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ நடக்கிற ஸ்போர்ஸ்க்கு வந்து மியோஸ்போர்ஸ். ஸோ மைட்டோஸ்போர்னால் தெரியும், ஒரு செல் மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக வரக்கூடிய ஒரு ஸ்போர் தான் மைட்டோஸ்போர்ஸ். ஸோ மைட்டாட்டிக் டிவிஷன்னா ஒரு செல்லில் இருந்து அந்த செல் 2ஆக டிவைட் ஆகி, அது 2NA இருந்தாலும் சரி 1NA இருந்தாலும் சரி, அது வந்து 2NA இருந்தால் அதே 2NAவே ஸ்ப்ளிட் ஆகிட்டே போகும், NA இருந்தால் அதே NAவே ஸ்ப்ளிட் ஆகிட்டே போகும். இதுதான் மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ மைட்டோஸ்போர்ஸ் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நடக்கக்கூடிய ஸ்போர் டிவிஷன் தான் மைட்டோஸ்போர்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மைட்டோஸ்போர்ஸ். ஸோ மியோஸ்போர் எப்படின்னு பார்த்தோம்னா மியோட்டிக் டிவிஷனாக தெரியும், 2NA இருந்துச்சுன்னா அது 4 ஹாப்ளாய்டு செல்ஸாக மாறும். 4 ஹாப்ளாய்டு செல்ஸாக மாறும். இதுதான் 4 ஹாப்ளாய்டு செல்ஸாக மாறும். 2NA இருந்துச்சுன்னா அந்த செல் 2NA இருந்துச்சுன்னா 4 ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸாக மாறும். ஸோ ஹாப்ளாய்டாக மாறுதுன்னா அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ மாறும். ஸோ அதனால் இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்போர் பேர் மியோஸ்போர்ஸ், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வர ஸ்போர்ஸ் பேர் மைட்டோஸ்போர்ஸ். இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். நெக்ஸ்ட் பட்டிங் அப்படின்றத பார்ப்போம். பட்டிங்னாலே தெரியும், ஒரு செல்லில் இருந்து ஒரு பல்ஜாக ஒரு ஃபார்ம் ஆகும். அந்த பல்ஜ் ஃபார்மேட்டில் இங்கே இருக்க நியூக்ளியை மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக இங்கே ஒரு நியூக்ளியா இருக்கும். ஸோ அந்த பல்ஜில் ஒரு நியூக்ளியை ஃபார்ம் ஆகும், இன்னொரு நியூக்ளியை இங்கே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு லேட்டராக அந்த பல்ஜு வந்து டிட்டாச் ஆகி இன்னொரு நியூ ஆர்கனிசமாக சர்வே ஆக ஆரம்பிச்சிடும். இதுவும் அப்படியே இருந்துக்கும். ஸோ இதுதான் பட்டிங் ஃபார்மேஷன். ஒரு பல்ஜு மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுது. அதில் இந்த நியூக்ளியஸ் வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த செல் வந்து டிட்டாச் ஆகி இன்னொரு ஆர்கனிசமாக சர்வே ஆக ஆரம்பிச்சிது. நெக்ஸ்ட்டு ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா இப்போ வந்து நிறைய அது ஃபங்கையோட த்ரெட் வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் அது வந்து டிட்டாச் ஆயிடுச்சு, இந்த ஹைஃபை வந்து பாதியிலே டிட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹைஃபை மட்டும் தனியாக ஒரு ஆர்கனிசமாகவும் இந்த ஹைஃபை தனியாக ஒரு ஆர்கனிசமாகவும் சர்வைவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ அதோட செல் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு பார்ட் மட்டும் தனியாக டிட்டாச் ஆகி வாழக்கூடிய ஒரு ஆர்கனிசமாக வாழ ஆரம்பிச்சிடும். அதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஸ்போர்ஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 3 டைப் இருக்குது: ஸ்போர்ஸ், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக தெரியும், 2 பேரண்ட்டு சேர்ந்தது தான் ஒரு ஆர்கனிசம். 2 பேரண்ட்ல இருந்து வரக்கூடிய ஆர்கனிசம் தான் ஒரு ஆர்கனிசம். அதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட அன்ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ மோஸ்ட்லி ஏசெக்ஷுவல் நடக்கும், சம்டைம்ஸ் இல்லாட்டி ஆஃபனாக
செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேயே 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் படிக்கல, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்க ஆர்கனிசம் 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஹோமோதாலிக், இன்னொன்று ஹெட்ரோதாலிக். தாலிக்னா தெரியும், அன்டிஃப்ரென்ஷியேட்டட் பாடியை தான் தாலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோ அப்படின்னா சேம், ஹெட்டிரோ அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹோமோ அப்படின்னது சேம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ ஒரு 2 பேரண்ட்டை சேர்ந்தது, 2 பேரண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆர்கனிசம் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது சொல்லியாச்சு. ஸோ இந்த 2 பேரண்ட்டு ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ் அப்படின்றத அவங்க வச்சுக்கிறாங்க. ஏன் இப்படி ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க? ஒரு ஃபீமேல் இன்னொன்று மேல் அப்படின்றத அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபீமேல் மேல் அப்படின்றத வச்சுப்போம் ஹையர் ஆர்கனிசமில். ஆனால் இந்த மாதிரி ஃபங்கையில் எது ஃபீமேல் எது மேல் அப்படின்றது தெரியாதனால அதோட ஸ்ட்ரெயின்ஸ் மூலமாக இது ப்ளஸ் இது மைனஸ் அப்படின்றத வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த அந்த ஆர்கனிசம் வந்து ஒரு இது ப்ளஸ் ஆகும், இன்னொரு மைனஸ்லேருந்து ஒரு ஆர்கனிசம் வருது. அதுதான் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஹோமோதாலிக் அப்படின்றது சேம் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம், இது சேம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதுதான் ஹைஃபே அப்படின்னா, ஸோ இதுதான் இந்த ஹைஃபே அப்படின்னா இந்த ஹைஃபேலையே ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ ஒரே ஆர்கனிசத்துலேயே 2மே இருந்துச்சுன்னா அது ஹோமோதாலிக் மேட்டிங் டைப்பும், இன்னொன்று இந்த ஹைஃபேல ப்ளஸ்ஸும் இன்னொரு ஹைஃபேல வந்து மைனஸும் அப்படின்றதுச்சுன்னா, அதாவது இது ஒரு ரைசோபஸ் ஆர்கனிசம்னா இது ஒரு ரைசோபஸ். ஸோ இதில் வந்து ப்ளஸ் ஸ்ட்ரெயினும் இதில் மைனஸ் ஸ்ட்ரெயினும் இருந்து இது 2 வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போச்சு அப்படின்னா இது ஹெட்ரோதாலிக் மேட்டிங் டைப் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹோமோதாலிக்னா சேம் ஹைஃபேல 2 ஸ்ட்ரெயினும் இருக்கும், அந்த 2 ஸ்ட்ரெயினும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போச்சுன்னா அது ஹோமோதாலிக். ஹெட்ரோதாலிக் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹைஃபேலேருந்து ஒரு இந்த ரைசோபஸில் ப்ளஸ்ஸும் இந்த ரைசோபஸில் மைனஸும் இருந்து போச்சுன்னா அது வந்து ஹெட்டிரோதாலிக் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 2 டைப் ஆஃப் மேட்டிங் டைப் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே 3 ஸ்டெப்ஸாக பிரிச்சுருக்காங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, மியாசிஸ். ஸோ இதுதான் அந்த 3 ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட் மூலமாக போட்டு பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ அந்த ஃப்ளோ சார்ட் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் இந்த ஹைஃபே. ஸோ இந்த ஹைஃபேலேருந்து ஸோ இதுதான் இந்த மைசீலியம், இதுதான் இந்த ஆர்கனிசம். ஓகேவா, இது ஒரு ஹைஃபே, இது ஒரு ஹைஃபே, இதெல்லாம் சேர்ந்த மைசீலியம். ஸோ இந்த மைசீலியத்தில் இருந்து இந்த சேம் ஹோமோதாலிக்காக இருந்துச்சு வச்சுக்கோங்க, இதுலேயே ப்ளஸ் இருக்குது இதுலேயே மைனஸ் இருக்குது. ஓகேவா, இது 2ம் வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்மோகேமிக்கு போகுது. அதாவது இதில் வந்து ப்ளஸ் ஸ்ட்ரெயினும் இதில் வந்து மைனஸ் ஸ்ட்ரெயின்ஸும் இருக்குன்னா இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் தனித்தனியாகவே செப்பரேட் ஆகி இருக்குமே தவிர ஆனால் 2மே ஃபியூஷன் ஆகாது. ஸோ பிளாஸ்மோகேமி அப்படின்றது என்னென்னா இட்ஸ் அ சைட்டோபிளாசம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சைட்டோபிளாசம் 2தோட சைட்டோபிளாசமும் யுனைட் ஆகும், ஃபியூஷன் ஆகும். கேமினா ஃபியூஷன். ஸோ சைட்டோபிளாசம் ஃபியூஷன் ஆகும். ஸோ இதில் இருக்க இந்த சைட்டோபிளாசம் ஃபியூஷன் ஆகியிருக்கும், ஆனால் நியூக்ளியஸ் வந்து ஃபியூஷன் ஆகாது. ஸோ இதுதான் பிளாஸ்மோகேமி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா பிளாஸ்மோகேமி. ஸோ நியூக்ளியஸ் ஃபியூஷன் ஆகுது, சைட்டோபிளாசம் மட்டும் ஃபியூஷன் ஆகும். நெக்ஸ்ட் அப்படின்றது பார்த்தோம்னா இப்போ இது வந்து டைகேரியானா இருக்குது. டைகேரியானா 2 கேரியானா நியூக்ளியஸ். ஸோ டைகேரியானா 2 நியூக்ளியஸ் இந்த சிங்கிள் சைட்டோபிளாசம். ஸோ இந்த சிங்கிள் சைட்டோபிளாசம்னா 2 நியூக்ளியஸாக இருக்குது, இதுக்கு பேர் வந்து டைகேரியான். ஸோ இப்போ இந்த இது வந்து நியூக்ளியஸ் 2 ஃபியூஷன் ஆயிடுச்சு. நியூக்ளியஸ் 2 ஃபியூஷன் ஆகிறதுக்கு பேர் அப்படின்றாங்க கேரியோகேமி. ஸோ நியூக்ளியஸ் ஃபியூஷன், கேமினா ஃபியூஷன், கேரியோனா நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது, அதுக்கு பேர் கேரியோகேமி. இந்த ஸ்டெப்பில் இப்போ கேரியோகேமி நடக்குது. ஸோ பிளாஸ்மோகேமிக்கு அப்புறமேட்டுக்கு கேரியோகேமி. ஸோ இப்போ வந்து இது ஹாப்ளாய்டு பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து 2மே வந்து ஹாப்ளாய்டாக தான் இப்போயும் பிரிஞ்சு தான் இருக்குது, ஆனால் டிப்ளாய்டு ஆகலை. இப்போ இது வந்து ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ டிப்ளாய்டு 2n ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ சைகோட் ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அடுத்தது வந்து சைகோட்டாக தான் இருக்கும். ஸோ சைகோட். இப்போ இந்த சைகோட் வந்து மியாசிஸ் டிவிஷனுக்கு போகுது. மியாசிஸ்னால் தெரியும், 2 டிப்ளாய்டு செல் வந்து 4 ஹாப்ளாய்டு செல்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ மியாசிஸ் ஸ்டேஜில் 4 ஹாப்ளாய்டு செல்ஸாக ஃபார்ம் ஆகும். இந்த 4 ஹாப்ளாய்டு செல்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் ஆகி
ஒரு ஸ்போராக ஃபார்ம் ஆகும். இதுதான் ஸ்போர். இப்போ இந்த 2Nல இருந்து ஸ்போர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஸ்போர் வந்து இந்த மைசீலியத்தை கொடுக்கும், அதாவது ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு பிளாஸ்மோகேமி, அதாவது 2 நியூக்ளியையும் யுனைட் ஆகாமல் சைட்டோபிளாசம் மட்டும் யுனைட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் கேரியோகேமி, இந்த 2 நியூக்ளியை யுனைட் ஆகியிருக்கும். ஸோ ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஹேப்ளாய்டு, இது டிப்ளாய்டு. இந்த டிப்ளாய்டு வந்து மியாசிஸ் டிவிஷன் 3rd ஸ்டெப்க்கு போயாச்சு. ஸோ மியாசிஸ் டிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் ஆகிருச்சு. இந்த ஸ்போரில் இருந்து நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் கிடச்சிடும். ஸோ இதுதான் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனில் 3 டைப்ஸ் பார்த்துட்டோம். ஸ்போர், பட்டிங், இன்னொன்று ஃப்ராக்மெண்டேஷன். செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனில் இதுதான் இந்த செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன். இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது: பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, மியாசிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.